friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாவு. இந்த மாவுல குழிப்பணியாரம் மட்டும் இல்ல, நீங்க தோசை செஞ்சாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். செம்ம ஸ்மெல், செம்ம வாசனையா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப போய் நம்ம குழிப்பணியாரம் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த காப்படியில் தாங்க அளக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அளந்துக்கோங்க, அதே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 கப் மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மட்டை ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த ரைஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். ஸோ இதுவும் நான் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வர அளவுக்கு உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் போதுங்க உளுந்துக்கு. ஸோ 2 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் இட்லி அரிசி இல்லாட்டி மட்டை ரைஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ துவரம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, இது 2மே சேர்ந்தா 1/2 கப் வரணுங்க இந்த காப்படியில். ஸோ அதனால் அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், இது 2மே சேர்த்தா 1/2 கப் வரணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 8 hours ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு ஆட்டிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டாலும் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் குழிப்பணியாரம் செஞ்சாலும் செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதிலே தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாய் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இஞ்சி தட்டியும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி திருவியும் சேர்த்துக்கோங்க. ஸோ காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், காய்கறிகள்லாம் அடியில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். காலையிலேயே வச்சுருந்தேன் கட் பண்ணி. ஸோ குடமிளகா, பீன்ஸ், கேரட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் குடமிளகா, பீட்ரூட், கேரட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் ஒரு 3 minutes பக்கம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துப்போம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நீங்கள் உடனே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை. ஸோ இந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா காயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes பக்கம் எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஸோ இதை நான் கூடவே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் தோசை செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னா தோசையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்ததால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். ஸோ எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு நல்லா பணியாரக்கல் வந்து காஞ்சிருக்கு. இதில் மாவு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்க நல்லா காரசாரமாக இந்த ரோட் சைட்லலாம் கார சட்னி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுதாங்க இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி நான் டீட்டெயிலாக எடுக்கலை நான். ஸோ நல்லா சூப்பராக குண்டு குண்டாக குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பர் வாசனையாக இருக்கும். நீங்கள் தோசை சுடும் போதும் நல்லா வாசனையாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.